குழந்தைங்க ஒன்று தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா, இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அனிகா, முதலாவது கேள்வி வாசிங்கம்மா. தரப்பட்ட படத்தினை அவதானித்து அதிலுள்ள நிகழ்வுக்கு பொருத்தமான கருத்தை தெரிவு செய்க. சூரியன் மெல்ல மெல்ல மறைகின்றது. சார் இதுல சூரியன் மெல்ல மெல்ல மறைகிற மாதிரி இல்ல சார், ஏன்னா மலைக்கு நடுவுல இருக்குது. சூரியன் மலைக்கு நடுவில மறையக்கூடாது இருக்குதோ? உங்களோட கருத்து பிள்ளையம்மா. அந்த எடுகோல் சரியா இருக்கணும். இதுல சூரியன் உதிக்குதா மறையுதா என்று எங்களால சூரியனை வச்சு கொண்டு சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது. எதை வச்சு கொண்டு சொல்லலாம் நினைக்கிறீங்க இந்த கூற்று பிழை என்று? சூரியன் மறைகிற நேரத்துல வண்ணத்து பூச்சி இப்படி பூக்களுக்கு இடையில பறந்து தெரியாது. வண்ணத்து பூச்சி எப்ப வரும்? காலை நேரத்தில். காலை நேரத்துல வண்ணத்து பூச்சி தேன் குடிக்க வரும். அப்ப இந்த கூற்று பிழை என்றதை நான் இதை வச்சு கொண்டுதான் தீர்மானிக்கலாம். ரைட். பூக்களில் வண்ணத்து பூச்சி தேன் குடிக்கின்றது சார். அதுல வண்ணத்து பூச்சி சுத்தி தான் தெரியுது, தேன் குடிக்கல. பூக்களுக்கு செயற்பாடு நடக்கல. அப்ப வண்ணத்து பூச்சி பறக்கின்றது என்பது சரியான வாக்கியமாக இருக்கு. அப்ப இங்க எங்களுக்கு யதார்த்தமான இந்த படமே என்ன வாருது? இந்த படத்துல பார்த்துட்டு விடியலுற மாதிரி வாரும் இல்ல. இங்க எங்களை சிந்திச்சு விடிகளுக்க சொல்லிடு. ஞாபகம் இருக்க ஒரு கேள்வி ஒன்று வந்தது. அந்த வெளிச்ச கூட்டக்கு கீழே 2 மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று வந்தது. அப்ப அந்த படத்துல சரியான வாக்கியம் என்னவா இருந்தது? அது ஒரு பௌர்ணமி தினம் என்று சொல்லி. என்ன அப்படித்தானே? அப்ப அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்? அந்த வெசாக், அது ஒரு வெளிச்சக்கூடு, அது ஒரு வெசாக்க பிரதிபலிக்குது. அப்ப அந்த பிரதிபலிப்பை வச்சு கொண்டு ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்த நாங்கள். அதே மாதிரி தான் இது. சரியா? அப்ப வெறும் படத்தை பார்த்து விடிகளுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய மாதிரி இருக்கு. ஹாலா ஹனஃபி. இதற்கேற்ப CD ஆகியவற்றுக்கு பொருத்தமான எண்கள் முறையே யாவை? சார், முதலாவது விடை 10ஓட 9 கூட்டினா 19, 19 1 கழிச்சா 18, 18ஓட 8 கூட்டினா 26, 26 2 கழிச்சா 24, 24ஓட 7 கூட்டினா 32, 31 3 கழிச்சா 28, 28 6 கூட்டினா 34, 34 4 கழிச்சா 30, 30ஓட 5 கூட்டினா 35, 35 5 கழிச்சா 30. அவ சரியான விடை இங்க 30ம் 35மாக இருக்கும். முதலாவது விடை. அப்ப 2 வேறுபட்ட சமன்பாடுகள் இங்க போகுது. ஒன்று மேலால கூட்டி கொண்டு போறோம், கீழால கழிச்சு கொண்டு போறோம். வரும். நீதிபதியின் தீர்ப்பில் எப்போது இருக்க வேண்டியது? தராசு, தண்டனை, நீதி. எப்பவுமே நீதிபதியின் தீர்ப்பில நீதிதான் இருக்கும். என்ன நீதிபதியின் தீர்ப்பில நீதி தராசு இருக்குமா? சார், அந்த கண்ணை மூடிக்கொண்டு கையில 2 தராசு வச்சிருப்பாரு இல்ல, தெரியும். அதே மாதிரி நீதிபதி எப்பவும் தண்டனை தருவாரு இல்ல, அது நீதி. தண்டனை கொடுக்கறது நீதியா இருக்கலாம், அல்ல விடுதலை செய்யறது நீதியா இருக்கலாம். ஜீனத் ஃபாத்திமா. ஒரு வைத்தியசாலையில் எப்போதும் இருக்க வேண்டியவர்கள் வைத்தியர்கள். எப்ப பார்த்தாலும் நோயாளி இருந்தா தான் அது வைத்தியசாலையோ? இல்ல,
வைத்தியசாலையில நோயாளி இல்லாம இருக்கலாம், ஆனா கட்டாயமா வைத்தியர் இருக்கணும். வைத்தியர் இருந்தா தானே அது வைத்தியசாலை. ஒரு அரச வைத்தியசாலையில கூட கட்டாயமா ஒருவர் வைத்தியர் அங்க கடமையில கட்டாயமா இருப்பார். சரியா? அந்த அடிக்கடி கேட்கிற ஒரு கடலில் கட்டாயமாக இருக்கக்கூடியது என்ன தண்ணி. அதே மாதிரி ஒரு ஒரு என்ன ஒரு கிராமத்துல அல்லது ஒரு நகரத்துல கட்டாயமா இருக்கக்கூடியது கட்டடங்கள், என்ன காட்டில கட்டாயமா இருக்கக்கூடியது மரங்கள். அப்படி நிறைய விஷயங்கள் இதோட ரிலேட்டடா வரும். ஜீனத் ஷாமா. சார் எஸ். உங்களோட சவுண்ட் கேட்கலையாமா சஷ்வின்? உங்களோட மைக் இஷ்யூ. எஸ் சார். பின்வருவனற்றுள் ஒன்று சரியானது, இரண்டு புள்ளியான அவை முறையே சார். முதலாவதுல சார் 1100 1100, ஆனா 10 கழிச்சா 1090 தான் சார் ஆகணும். அப்ப அதுல 80 கொடுக்க அது புல 1200 கழிச்சா 900, 900 10 குணா 910. அது சரி சரி. 1200 கழிச்சா 900, 900ஓட 10 கழிச்சா 990 வராது சார். அப்ப அது புல 890 வரும். ஆனா 990 போட்டிருக்கணும். அப்ப இது பிழை. அப்ப ஏயும் சியும் பிழை, பி சரி. எங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கணும். ஒன்று சரி, இரண்டு பிழையானது அவை முறையே. என்ன? அப்ப முதலாவது போட வேண்டியது சரியானது, அதுக்கு பிறகுதான் ரெண்டு பிழையானதும் பெறணும். அப்ப பி ஏசி. அப்ப இது சரியான விட. இரண்டாவது விட. அந்த ஒழுங்குமுறையை எல்லா இடத்திலையும் கவனமா பாருங்க. முறையே என்று கேட்பினும் அந்த விடைகள் கட்டாயமாக ஒழுங்குமுறையில கொடுக்கப்பட்டிருக்கணும். ரைட்? அந்த கெட்டிக்காரர் கூட அந்த கேர்லெஸ்ஸான பிழைகள் இதுலதான் விடுவீங்க. முறையே, அல்லாதது, என்ன தவறானது, இதுகள்ல அவதானமா இருங்க. ஃபாத்திமா பரீரா. சட்டத்தில் உள்ள உருத்துண்டுகளை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய தனூரி ஏது? இரண்டாவது. ஏன் முதலாவதுலயும் இரண்டாவதுலயும் என்ன பிரச்சனை இருக்கு? முதலாவதுல பின்னுக்கு பூ இல்ல சார். ஏன்னா இந்த பாருங்க, இந்த சைக்கிளுக்கு பின்னுக்கு 3 பூ இருக்குது. இந்த பூவை இங்க காணையில, அதால இவர் பிழை. மூணாவதுல மரம் வித்தியாசம் இருக்கு சார். ரைட். அந்த மரத்தில தண்டு இந்த இடத்துல இருக்கணும், அத காணையில, அப்ப அதால இவர் பிழை. சரியான விட இரண்டாவது. ரைட். பெரும்பாலும் இந்த உருவங்கள் வேறுபாடு வித்தியாசம் காணுதல், ஒத்த உருவ கண்டுபிடிக்கிறது, வெற்றிடத்துக்கு வர வேண்டிய உருவம் எது, இதுகளுக்கெல்லாம் நேரத்தை வீணாக்காம டக் டக் டக்குன்னு விடைய போட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போகணும். பெரும்பாலாக்கான் இதுக்கு ஒரு கோடை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற 2 பேரை 2 தடவை வாக்குறதுக்கு ஒரு நிமிஷத்தை செலவழிக்கிறது. ஏன்னா அவன் வடிவா பவுடர் போட்டுட்டு வந்திருக்கிறானா, ஏன்னா இவரங்க என்ன சட்டை போட்டு வந்திருக்கிறாரான்னு பார்த்து நேரத்தை வீணாக்குறது. அந்த எக்ஸாம் கோல்ல இருக்கிற அந்த 60 நிமிஷம் செகண்ட் பார்ட் விடுங்க. செகண்ட் பார்ட் உங்களுக்கு தாராளமா நேரம் காணும். செகண்ட் பார்ட்ல நேரம் காணாம வராது. அதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க செய்ய போற 60 நிமிஷம் பேப்பரை தவிர வேற ஒரு இடம் பார்க்க போற. சரியா? அதுதான் முக்கியம். அங்க சில நேரம் எக்ஸாமினர் பக்கத்துல நடந்து போய் நம்ம அங்கேயும் இங்கேயும் பிற பாக்குறதோ, அவ என்ன சாரி கட்டி இருக்கிறா, என்ன அவ என்ன செருப்பு போட்டிருக்கிறான்னு பார்த்து கொண்டு தெரிகிறதோ இல்ல. அவ தங்கட பாட்டில் இருக்கணும். 60 நிமிஷம் குனிஞ்ச தலை நிமிரக்கூடாது. ஓகே, அடுத்த கேள்வி. ஆலியா இஷா. ஒரு பாடசாலையில் தரம் 5 ABC என 3 பிரிவுகளில் வருடத்தின் முதல் வாரத்தில் சம அளவான மாணவர்கள் காணப்பட்டனர். இரண்டாம் வாரத்தில் அதிபர் 5A இல் இருந்து 5 மாணவர்களை 5B க்கு, 5B இல் இருந்து 6 மாணவர்களை 5C க்கும், 5C இல் இருந்து 8 மாணவர்களை 5A க்கும் மாற்றினார். இப்போது வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் ஒழுங்கில் வகுப்புகளை வரிசைப்படுத்தினால் கிடைக்கும் விடை யாது? இரண்டாவது விடை சார். அப்ப
அப்ப ஏபிசி என்று 3 வகுப்பு இருக்குது. முதல் வாரத்துல நாங்க முதல் கிழமையில பாக்க அந்த 3 வகுப்பிலையும் சம எண்ணிக்கையான மாணவர் இருக்கணும். ஆனா அது எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு பிறகு 2வது கிழமை வந்து அதிபர் ஒன்று செய்கிறார். 5A இருந்து 5 மாணவர் 5Bக்கு மாத்துறார். 5B இருந்து 6 மாணவர் 5Cக்கு மாத்துறார். 5C இருந்து 8 மாணவர் பிறகு திருப்பி 5Aக்கு மாத்துறார். இப்படி செஞ்சா பிறகு வகுப்பில் இருக்கிற மாணவர் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும். ஏன்னா ஒழுங்கில வந்து வகுப்புகளை வரிசைப்படுத்தட்டாம். என்ன சார் எந்த எண்ணிக்கை என்றே தெரியாம எப்படி செய்யறேன்னு கேட்டா இதுக்கு நான் இப்படி நாங்க நிறைய கேள்வியை பார்த்திருக்கிறோம். எண்ணிக்கை எது என்று தெரியாட்டிக்கும் எங்களுக்கு தெளிவாக ஒரு தரவு சொல்லி இருக்கணும். சம அளவான மாணவர் என்று அப்ப எங்களுக்கு தேவையில்லை. நான் பொதுவாக ஒரு தரவு போட போறேன். சரியா? இங்க 10 பேர், இங்க 10 பேர், இங்க 10 பேர் இப்ப இருக்கணும். முதலாவது கிழமையில 10 பேர். நீங்க என்ன எண்ணிக்கையும் போடலாம். நீங்க என்ன எண்ணிக்கையும் போடலாம். சம எண்ணிக்கை போட்டா சரி. இப்ப இது முதலாவது வாரத்தில் இருந்த மாணவர் என்ற எண்ணிக்கை. இப்ப 2ஆம் வாரத்துல நான் என்ன செய்ய போறேன்? வடிவாக்கவனிங்க 5A இருந்து 5 மாணவரை 5Bக்கு மாத்த போறோமா? அப்ப இங்க 5 பேர் குறைய போகுது, இங்க 5 பேர் கூட போகுது. கூடின என்ன நடக்க போகுது? ஏல 5 பேர், பில 15 பேர். ஓமெல்லாம் ரைட். இனி பிறகு என்ன நடக்க போகுது பாருங்க. 5Bயில் இருந்து 6 மாணவர்களை 5Cக்கு. அப்ப 6 மாணவர் இங்க 6 மாணவர் போகுது, இங்க 6 மாணவர் கூட போகுது. பாருங்க 9 16. பிறகு திருப்பி நடக்க போகுது 5Cயில் இருந்து திருப்பி 8 மாணவர்களை திருப்பி 5Aக்கு மாத்த போறேன். அப்ப இங்க இந்த 8 மாணவர் 8 கழிய போகுது, இங்க 8 கூட போகுது. அப்ப கூட்டினமெண்டா ஏல 13, பில எத்தனை 9, சில 8. சரியா? இப்ப கேட்ட கேள்வி என்ன? எங்களுக்கு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் ஒழுங்குமுறை, அதாவது குறைந்ததிலிருந்து கூடியது வரை CBA. இரண்டாவது வரை சரியான. சரியா? அப்ப இங்க நாங்கள் டக்கண்டு ஐடியாங்களுக்கு வரணும். நான் ஒரு அண்ணளவா ஒரு மாணவர் எண்ணிக்கைய போடும். ருசைபர் 2023ஆம் ஆண்டிற்கான ஒரு நாட்காட்டியில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பக்கமுள்ள விதத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பக்கத்திலும் அதற்குரிய மாதத்தை விட முன்னிருந்த மாதமும் சிறிய அளவில் அச்சிடப்பட்டிருந்தது. இந்நாட்காட்டி பின்வரும் எந்த மாதத்தில் பக்கத்தில் உள்ள நாட்காட்டி மொத்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்? பிப்ரவரியா? வடிவா பாருங்க. பிப்ரவரி மாதம் நாட்காட்டியா இருந்தா 2023 ஒரு சாதாரண வருடம். அப்ப பிப்ரவரி மாதத்தில 28 நாள் இருக்க போது. பிப்ரவரிக்கு முதல் மாதம் எது? ஜனவரி. ஜனவரி மாத நாட்காட்டி சின்ன உள்ளுக்குள்ள இருக்க போது. அதுக்குள்ள 31 நாள் இருக்க போது. அப்ப கூட்டுத்தொகை எவ்வளவு வைப்பேன்? 69. இது சரியா? Your answer is wrong. கேட்கப்பட்ட கேள்வி என்ன? 2023ஆம் ஆண்டு ஒரு ஆண்டுக்கான ஒரு நாட்காட்டில ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பக்கம் உள்ள விதத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்ப நாட்காட்டி ஒரு கலண்டர், அந்த மாத கலண்டர் ஒன்று ஒரு பேஜ்ல ஒரு பக்கத்துல இருக்கு. ஒவ்வொரு பக்கத்திலும் அதற்குரிய மாதத்தை விட முன்னிருந்த மாதமும் சிறிய அளவில் அச்சிடப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா இது பிப்ரவரி மாதத்துக்குரிய நாட்காட்டியா இருந்தா இதுல குட்டியா ஜனவரி கலண்டரும் இருக்கு மேல சின்னனா. இப்ப கேள்வி இப்படி 12 கலண்டர் தானே, மொத்தம் 12 பக்கம் இருக்கு. இந்த 12 பக்கத்துல இந்த மாதத்தின் கலண்டர்ல பக்கத்துல நாட்கள் எண்ணிக்கை கூடவா இருக்கும்? லெசிகா சார் Yes. 31 28 கூட்டினா 59 தானே? 59 ரைட். ஓகே 59 ரைட். சரி
Right? இப்ப கேள்வி, எந்த பக்கத்தில் இருக்கிற நாட்கள் எண்ணிக்கை கூடவா இருக்கும் என்று கேட்டா ஜனவரி. என்ன காரணம்? என்ன சார் சொல்லுறீங்க என்று கேட்டா ஜனவரி மாத நாட்காட்டில் என்ன நடக்க போகுது? இது 2023 ஆண்டு கலண்டர். அப்ப தை மாதத்துல 31 நாள் இருக்கும். அப்ப அந்த கலண்டர்ல 31 நாள் இருக்க போகுது. அப்ப அதுல இருக்கிற அந்த குட்டி கலண்டர்ல என்ன இருக்க போகுது? 2022 ஆண்டுண்ட டிசம்பர் மாத கலண்டர் இருக்க போகுது. அப்ப டிசம்பர் மாதத்துல எத்தனை நாள் இருக்க போகுது? 31 நாள் இருக்க போகுது. அப்ப ஜனவரியில 31 நாள், டிசம்பர்ல 31 நாள், அப்ப 62 நாட்கள் இருக்கு. இதுவே மார்ச் மாதம் என்றா என்ன நடக்கும்? மார்ச் மாதம் என்றா மார்ச் மாதத்துல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 31 நாள். ஆனா இதுல பிப்ரவரி கலண்டர் குட்டியா இருக்க போது இங்கேயும் 59 நாள் தான் இருக்கு. கேட்கப்பட்ட கேள்வி, மொத்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாதங்கள் இருக்கிறது. அப்ப தரப்பட்ட விடைகள்ல இது சரியான விடையா இருக்கும். முதலாவது விடையாக இருக்கும். சரியா? ரைட். அடுத்த கேள்வி, அக்ஷயா. அக்ஷயா. Yes, sir. எஸ். பட்டுள்ள கோலத்தில் உள்ள வெறுமையான இடத்திற்கு பொருத்தமான விடையாது. இரண்டாவது விடை. ரைட். இங்க நாங்கள் அந்த கோலங்களை வடிவா பார்த்தோம்னா எங்களுக்கு விளங்கமாடா, அது ஒரு சுழற்சி முறையில மாறிக்கொண்டிருக்கு. ஏன்னா இங்க பாருங்க பிள்ளைகள், ஏ பி சி டி இங்க நடக்குது பாருங்க. ஏ இங்கால மாறுது, பி இங்கால மாறுது, சி இங்கால மாறுது, டி இங்கால மாறுது பாருங்க. பிறகு டி இங்கால வருது. என்ன, ஏ இங்க இருந்த ஏ இங்கால வருது, பி இங்க இருந்த பி இங்கால வருது. அப்ப இந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு கட்டங்களாக வலப்பக்கத்துல சுத்தி கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் இந்த எழுத்தின் சுழற்சியை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுக்கும் அப்படித்தானே வரும். H இங்க இருந்தா அடுத்தது H இங்க இருக்கு. I இங்க இருந்தா அடுத்த I இங்க இருக்கு. J இங்க இருந்தா இங்க இருக்கும். K இங்க இருந்தா இங்க இருக்கு. இப்ப சரியான விடை இது இரண்டாவது விடையாக. ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்கு பிள்ளைகள், அது ஏ லெவல்ல உங்களுக்கும் சொல்லி தந்தது, அதுக்கும் சரியா தான் வந்தது. உங்களுக்கு ஒரு கேள்விக்கு விடையே தெரியல, சரிதானே? எனக்கு என்ன செய்தும் விடையே தெரியல. எல்லா கேள்வியும் செய்துட்டேன், என்ன செய்தும் விடையே தெரியல, அதுக்கு என்னண்டே விளங்கல என்று நீங்க ஒரு கட்டம் வந்தா இரண்டாவது கேள்விக்கு கொடக்கு இருங்க. சரியா? பெரும்பாலும் இந்த இரண்டாவது ஆப்ஷன் வந்து கூடவா இருக்குது. சரியா? அது பெரும்பாலும் அப்படியான சாத்தியங்கள் கூட. ரைட்? என்ன லெசிகா சொல்லுங்க. சார் என் அப்பாவும் ரெண்டாவது விட தான் போட சொல்லுவேன். அப்ப பெரும்பாலும் இந்த ரெண்டு, அதாவது நான் திருப்பவும் சொல்றேன், வடிவா கவனியுங்க. நீங்க ஒரு கேள்விக்கு விட கண்டுபிடிக்கிறீங்க, அந்த விட அங்க இருக்குது, சரியா விளையாண்டு கன்ஃபார்ம் இல்லைன்னு தெரிஞ்சா நீங்க அந்த விடைய போடலாம். எனக்கு அந்த கேள்வியும் விளங்கையில விடையும் தெரியல என்ற ஒரு கட்டத்துல நீங்க என்ன செய்யலாம்? பெரும்பாலும் 3 விடையில 2வது விடைய போட்டா சரி வாரதுக்கான வாய்ப்புகள் கூட. நிகழ்தாக விழும். ஏன்னா கூட, அதாவது நான் திருப்பியும் சொல்றேன், வடிவா கவனியுங்க. நீங்கள் டவுட், முதலாவது விட எனக்கு வருது, ஆனா அது சரியா விளையாண்டு யோசிக்கிறதுக்கு நான் சொல்லல, எனக்கு விடையே தெரியாது, அந்த கேள்விக்கு விடையே தெரியாது என்று நினைச்சா மட்டும் அதை செய்யும். ரைட். பிறகு சார் சொன்ன 2வது விட, அப்ப 40க்கு 2வது விடையா கூட நான் பாஸ் பண்ணலாம், 40க்கு 2வது போடுகிறது. சரியா? அது என்னன்னு சொல்றது, ஒரு லக்குன்னு சொல்றது. அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்தா அது சரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட, அதுக்கு நான் சொல்றேன். ரைட். ஓகே, சன்ரெடி. இப்புருவில் உள்ள மரக்குற்றிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? விடை சார். எத்தனையாவது விடையம்மா? இத பல வழிகள்ல நாங்கள் எண்ணலாம். ஏன்னா பல வழிகள்ல எண்ணலாம். நீளம் தர அகலம் தர உயரம் என்று நாங்கள் எண்ணலாம். அது மிக இலகுவான வழி. அதாவது இந்த குற்றியை நாங்கள் நீக்கிட்டு நீளம் 3, அகலம் 3, உயரம் 3, அப்ப 3 9 9 3 27ஓட
இந்த அகலத்தில் இருக்கிற இந்த 3 குற்றியையும் கூட்டினோம்டா 30 குற்றிகள் என்று நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். இது இலகுவான வழி. சரியா? இல்ல சார் எனக்கு இது விளங்கலைன்னு சொன்னா நாங்கள் தனித்தனியே எண்ணி பார்க்க முடியும். ரைட்? அதாவது ஒவ்வொரு லைனா நாங்க பார்க்க போறோம். ரைட்? இந்த லைன்ல 3 இருக்குது. ரைட்? இந்த லைன்ல பாருங்க பிள்ளைகள் 3 3 3. அதாவது உயரத்துல இருந்து பாக்கிக்கு இவர் 3வது, இவர் 3வது, இவர் 3வது. அப்ப இந்த இடத்துல 9. இவர் 3வது, இவர் 3வது, இவர் 3வது. இந்த இடத்துல 9. இவர் 3வது, இவர் 3வது, இவர் 3வது. இந்த இடத்துல 9. அப்ப மொத்தமாக நாங்கள் கூட்டினோம் என்றாலும் எங்களுக்கு 30 குற்றிகளை நாங்கள் இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட்? ஆனா முதல் வழி மிக இலகுவான வழி பிள்ளைகள். இது குழந்தை பிள்ளை கேள்வி தானே இதெல்லாம், என்ன குட்டி பபா கேள்வியா? ரைட்? அடுத்த கேள்வி ஆலியா. ஆலியா ஆலியா சத்தத்தை காண. ஓகே. விஸ்வஜித். விஸ்வஜித் ஒரு விரிக்கப்பட்ட சதுரமுகியில் காணப்படும் எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை 4, 12, 20 ஆகும். எனவே வினாக்குறி இடப்பட்ட இடத்தில் வர வேண்டிய எண் பெறுமதி 3வது. இப்ப எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஒரு விரிக்கப்பட்ட சதுரமுகியில் காணப்படும் எதிர்பக்கங்களோட கூட்டுத்தொகை 4, 12, 20. அப்ப அதை பற்றி தான் நீங்க சொல்லினோம். ரைட்? இப்ப எங்களுக்கு தெரியணும் முதல்ல ஒரு கட்டத்தின் எதிர்பக்கங்கள் எது எதுன்னு தெரியும். அப்ப இங்க இதனுடைய எதிர்பக்கம் இதா இருக்கும். ஓமல்ல இதனுடைய எதிர்பக்கம் வினா என குறியிடப்பட்டது பக்கமா இருக்கும். 5னுடைய எதிர்பக்கம் இதாயிருக்கு. இப்ப கேள்வி என்னவாம்? ஒரு விரிக்கப்பட்ட சதுரமுகியில் காணப்படும் எதிர்பக்கங்கள் கூட்டுத்தொகைகளுக்கு 3 தெரிவுகள் தந்திருக்கணும். அப்ப வினா குறியிடப்பட்ட பக்கத்துல என்ன இலக்கம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? 11. என்ன ஏன் இங்க 9ஓட 11 கூட்டினா 20 இங்க வரும். அதே மாதிரி 5ஓட 1 கூட்டினா 6 வரும். சாரி 5ஓட 7. ரைட்டா? நான் தான் சொல்றேன். ரைட். 5ஓட 7 கூட்டினா இங்க 12 வரும். அதே மாதிரி இங்கால 3ஓட 1 கூட்டினா 4 வரும். சரி. அப்ப 3ஓட 1 கூட்டினா 4 வரப்போகுது. அப்ப இங்க 1, அடுத்ததுல இங்க 7, இங்க 11. அப்ப உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன? வினா குறியிடப்பட்டதுல இங்க இருக்குன்னு கேட்டிருக்கிறேன். எனவே 11 என்பது மிகச்சரியான. குட். இந்த தாயக்கட்டையின் எதிர்பக்கங்கள் விரிக்கப்பட்ட பக்கங்கள் எல்லாமே தெரியும். என விரிக்கப்பட்டிருந்தா எதிர்பக்கத்தை படி கண்டுபிடிக்கிறது. என எழுமாற்றாக போடப்பட்ட தாயக்கட்டையின் வகை 1, வகை 2, வகை 3 எல்லாமே கிளியர். சகலதுமே நாங்கள் பார்த்துட்டோம். இதுல பார்க்காத எதுவுமே இல்ல. ஹாயா மரியாம், அங்க சண்டை பிடிக்கிறத விட்டு அடுத்த கேள்வியை வாசிங்க பாப்போம். அடைப்பில் உள்ள எல்லா உருக்களும் முழுமையாக அமைந்த உரு தெரிவு செய்க. சார் 2வது விட. ஏன் முதலாவது விட பிழை? ஏன் முதலாவது விடை பிழை? சிம்பிள். சாதாரண விஷயம். பார்த்தோன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள். சார் அதுல ஒரு வட்டம். நோ. பிரதீஷ் கையை ஏத்தினா அதுக்கப்புறம் மைக் ஆன் பண்ணலாம். ரைட்? ஓகே. ஹாரி என்னடா ஓடிட்டு 63, 81. சார் ஏன் அதுல ஏன் முதலாவது பிழை? 2 முக்கோணி வந்து சின்னதா இருக்கு சார். நோ, இதுல சின்ன பெருசு கிடையாது. இந்த 2மே முக்கோணம் கிடையாது. 2 பேருமே முக்கோணம் இல்ல. இது முக்கோணமா? இப்படி வாரத நாங்கள் முக்கோணம் என்று சொல்லுவோமா? இல்ல. ரைட்? இதுல வாரத நாங்கள் முக்கோணம் என்று சொல்ல மாட்டோம்.
அதே மாதிரி மூன்றாவது விடையில வந்து ஒரு செவ்வகத்தை காணையில. சரியா? எனவே இரண்டாவது விடை மிகச் சரியான. இந்த தள வடிவங்கள்ல அவதானியங்க, இது சதுரம், இது முக்கோணம், இது செவ்வகம், இது நாட்பக்கல், இது ஐங்கோணம் எல்லாம் தெரியணும் பிள்ளைகள். ரைட்? நாங்க சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்காம விடுறதாலதான் பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிளவாகுது. ரைட்? அப்துல்லா அப்துல்லா ஒன்று தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்ட சிறிய புத்தகம் ஒன்றில் ஒன்று விட்ட பக்கங்கள் சிவப்பு நிறத்தில் அச்சிடப்பட்டுள்ளன. ஏனைய பக்கங்கள் நீல நிறத்தில் அச்சிடப்பட்டுள்ளன. நீல நிறத்தில் அச்சிடப்பட்டுள்ள பக்கங்களின் இலக்கங்களை கூட்டும் போது கிடைக்கும் விடை 9 ஆகும். அதன்படி சிவப்பு நிறத்தில் அச்சிடப்பட்டுள்ள பக்கங்களின் இலக்கங்கள். சார் முதலாவது அப்ப ஒண்ட விட்ட பக்கத்துல என்ன ஒரே மாதிரியான நிறம் நிறந்திடப்பட்டிருக்கு. எங்களுக்கு சொல்லி இருக்கிற நீல நிறத்துல அச்சிடப்பட்ட பக்கங்கள இலக்கங்களை கூட்டேக்கு 9 கிடைக்குது. அப்ப எந்த 3 இலக்கங்களை கூட்டேக்கு எங்களுக்கு 9 கிடைக்கும்? 1, 3, 5. இந்த ஒன்றை விட்ட இலக்கங்களை கூட்டேக்கு 9 கிடைக்குமா இல்லையா? அப்ப இந்த 3ம் 9 கிடைக்குமெண்டா மிச்சம் இருக்கிற 3 நான் என்னவா இருக்க போகுது? சிவப்பா இருக்க போகுது. 2, 4, 6. குட்டி பாபா கேள்வி என்ன? 2, 4, 6. விளங்குதா? விளங்குதா? ஓகே. தனுஷ்டிகா. ஒரு தோட்டத்தில் 2 பலா மரங்கள் உள்ளன. ஒரு மரத்தின் உயரம் 10 மீட்டர் ஆகும். அடுத்த மரம் 20 மீட்டர் உயரம் ஆகும். இரு மரங்களுக்கிடையே உள்ள தூரம் 15 மீட்டர். இதில் 10 மீட்டர் உயரமான மரத்தின் உச்சிக்கு அமலும் 20 மீட்டர் உயரமான மரத்தின் சரி அரைவாசி உயரத்திற்கு கமலும் ஏறினர். இருவருக்கும் இடையே கிடைத்த தூரம் எவ்வளவு? இரண்டாவது விட சார். பாப்பா இப்ப ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல 2 மரம் இருக்குது. ஒரு மரத்தின் உயரம் 10 மீட்டர், மற்ற மரத்தின் உயரம் 20 மீட்டர். சரியா? 2 மரத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் எவ்வளவு என்று கேட்டா அவங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கிறான் 15 மீட்டர் என்று சொல்லியிருக்கிறேன். 2 மரத்துக்கும் இடையில இருக்கிற தூரம். இப்ப 10 மீட்டர் உயரமான மரத்தின் உச்சிக்கு அமல் வந்துட்டார். அப்ப இந்த மரத்தின் உச்சியில நிக்கிற அமல். சரியா? 20 மீட்டர் உயரமான மரத்தின் சரி அரவாசி எவ்வளவு இருக்கும்? அதுகம் 10 இருக்கும். அப்ப அந்த உச்சிக்கு ஆர் வாரார்? 2 பேருமே அமல் என்று வந்துட்டா இல்ல கமல். கமல் வந்துட்டார். இப்ப 2 பேரும் இந்த சைஸ்ல இருக்கணும். வடிவாக்கவனீங்க. இவரும் 10 மீட்டர் உயரத்துல இருக்கிற, இவரும் 10 மீட்டர் உயரத்துல இருக்கிற. அப்ப 2 பேருக்கும் இடையில இருக்கிற தூரம் எவ்வளவு? கிடை தூரம் தெளிவாக்கட்டு கிடக்கு. ஒரு மாற்றமும் இல்ல. அதே 15 மீட்டர். பாருங்க, கேள்வி நாங்கள் வளமையா படிக்கிற அதே கேள்விதான் பிள்ளைய. ஏன்னா பெரும்பாலும் இந்த திசைகள் தொடர்பான கேள்வியா வருது. திசைகள்ல திருப்பி திருப்பி இந்த கேள்விதான் வருது. ஆனா இங்க கேள்வி மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். சரியா? எங்களுக்கு இந்த மரத்தில் இருக்கிற மாதிரி கேள்வியை தந்திருக்கிறோம். அவ்வளவுதான். வடிவாக்கவனீங்க. இந்த மாதிரி கேள்விகளை தான் ஸ்காலர்ஷிப்ல ஒரு 2 அல்லது 3 கேள்வி எதிர்பார்ப்போம். அதாவது வாழ்க்கையில நாங்கள் நிறைய அளத்தல், திரவத்தை அளத்தல், நீளத்தை அளத்தல் என்று நிறைய பிராக்டிக்கல், அது என கணிதத்தில இது சம்பந்தமான நிறைய விஷயம் பார்த்திருப்போம். அப்ப இது உங்களுக்கு கணக்கு தராம எங்களோட வாழ்க்கையில பிரயோகமாக உங்களுக்கு கேள்வி வரும் பிள்ளைகள் கட்டாயமா 3 கேள்வி வரும். சரியா? ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்காலர்ஷிப்ல வந்து 2 குவாலையை வச்சுக்கொண்டு 5 லிட்டர் 2 லிட்டரை வச்சுக்கொண்டு 4 லிட்டர் இருக்கலாமா? அப்படியான கேள்வி கட்டாயமா எதிர்பார்க்கலாம் பிள்ளைகள். அப்படி ஒரு கேள்விதான் இது. ரைட் சைனா வாசியுங்கம்மா. இங்கு பலகை நேராக இருக்குமாயின் பின்வரும் கூற்றுக்களில் சரியான கூற்று எது? முதலாவது விடை
சார் இரண்டாவது விடை. இரண்டாவது விடையா? பேணி A பேணி A யின் யின் நிறையும் பேணி B யின் நிறையிலும் அதிகமாகும். ரைட், பேணி A யின் நிறை பேணி B யின் நிறையிலும் அதிகமாகும். ரோங் ரோங் அம்மா. ரைட், பாத்தீங்களோ எவ்வளவு கெட்டிக்காரு. சறுக்கி விட்டீரே இதுல. சறுக்கி விட்டீரே. பிள்ளைகள் படிவா கவனியுங்கோ. சார் நாங்கள் இதுல A என்ற ஒரு நிறைய வச்சிருக்கிறோம். சரியா? இந்த A இந்த நிற 10 கிலோகிராம் இருந்தா இந்த தராசின் மைய புள்ளியில இருந்து இந்த பொருள் எவ்வளவு தூரத்துல வச்சிருக்கிறோமோ அதே அளவு தூரம் இங்கால 10 கிலோவா வச்சாதான் அதோட தராசு வந்து சமனா இருக்கும். அப்ப நான் தராசு அதே 10 கிலோவோட இந்த பொருளை இங்கால அறக்க அறக்க என்ன நடக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இது நேரா கீழே போகும். இது நேரா கீழே போகும். நீங்கள் வேணுமெண்டா உங்களோட வீட்டில ஒரு ஃபிட்டூலர் இருக்கு தானே, இந்த ஃபிட்டூலர்ல ஒரே உங்களோட கையில அப்படியே வையுங்க. உங்களோட ஃபிட்டூலரை அப்படியே ஆடாம கையில வையுங்க. ரெண்டு பக்கமும் பொருளை சமனான பொருளை வையுங்க. சமனா அல்லது ஒரு ஒரே அளவு 2 அழிரபரை வச்சீங்கன்னா சமனா இருக்கும் தானே. ஒரு அழிரபரை முன்னுக்கு இறக்கி கொண்டு வாங்க. என்ன நடக்குதுன்னு ஏதாவது ஒரு உங்களோட சாதாரண ஃபிட்டூலர்லயே நீங்க செய்து பார்க்கலாம். ரைட், நீங்க அந்த எக்ஸாம்பிள்ல சாதாரண ஃபிட்டூலர்ல செய்து பார்த்தீங்கன்னாலே இதுகளுக்கான கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க அறக்கவும் இது சமனாக இருக்குதுண்டா, இந்த இடத்துல பொருளை வைக்கவும் இது தராசு சமனாக இருக்குதுண்டா என்ன கருத்துண்டா, இதை விட இதனுடைய நிறை அதிகம். ஏ விட பியினுடைய நிறை அதிகம். அப்ப பியின் நிறை ஏயின் நிறையிலும் அதிகமாகுமடா. சரியா? நீங்க சாதாரணமா வீட்டிலேயே செய்து பார்க்கலாம் இந்த பிராக்டிகல். உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக்கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகர் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டில் இருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சார் எஸ் தான் ஆறது எனக்கு அன்புக்கு தரோம். தரோன் கேள்வி கேட்டுட்டானல்ல. ஓ ஓகே, அது மாறி கிளிக் ஆயிட்டு போகுது. சரியா? அடுத்த கேள்வி. ஷஹாமா ஷஹாமா இந்த வாய்க்கு ஒரு ஓய்வு இல்லையே. இந்த வாய் எப்ப பார்த்தா அவங்க சாப்பிட்டு கொண்டு தான் இருக்குது போல நடக்கு. ரைட், ஓகே. சரி. ஒற்றை ஒன்று ஒத்த 20 வட்டங்களும் அவற்றின் மையப்புள்ளி உருவில் காட்டப்பட்டுள்ளது. வட்டங்களின் மையப்புள்ளி மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் கோடுகளால் இணைக்கும் போது வரும் உருவில் காணக்கூடிய சதுரங்களின் எண்ணிக்கை அது ஒன்றாவது. வளமையா நாங்கள் பார்க்கிற அதே கேள்வி, ஒரு மாற்றமும் இல்ல. நாங்கள் இந்த மையத்தால இணைக்கேடா எங்களுக்கு நாங்கள் வளமையா சதுரங்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிப்போம். அப்படி ஒரு உருவம் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதே விளையாட்டை இங்க செய்ய வேண்டியதுதான். கேள்வி மட்டும்தான் இங்க வித்தியாசம். அப்ப சதுரங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்க எங்களுக்கு தெரியும். 1 2 3 4. 1 2 3 4 தர 3 3 தர 2 2 தர 1 பெருக்குங்க. 4 3 12 3 2 6 2 2 கூட்டினா 20 சதுரங்களடா. அவ்வளவுதான் விளையாட்டு. பழமையா சதுரங்கள் எண்ணிக்கையை நாங்கள் எப்படி காணுவோமா அதே விளையாட்டு. மிக இலகுவான கேள்வியை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், சும்மா புள்ளிய வச்சு அதை நினைக்கிற மாதிரி எங்களுக்கு தந்திருக்கிறோம். சரியா? ரைட். அடுத்த கேள்வி. ஹாய்ஸா, வாகன
வாகன பந்தயம் ஒன்றில் சில மோட்டார் சைக்கிள்களும் சில கார்களும் கலந்து கொண்டன. கலந்து கொண்ட வாகன சக்கரங்களின் எண்ணிக்கை 60 ஆகும். அதேவேளை சாரதிகளின் எண்ணிக்கை 21 எனின் கார் மோட்டார் வாகனங்களின் எண்ணிக்கையும் முறையே. 3வது விட ஏன்? சரி, ஓகே. இப்ப எங்களுக்கு சொல்லி இருக்கணும் வாகன பந்தயில சில மோட்டார் சைக்கிள் இருக்கு. மோட்டார் சைக்கிளுக்கு 2 சில் இருக்கும், காருக்கு 4 சில் இருக்கும். உங்களுக்கு இது பந்தோடனே ஓரளவுக்கு விளங்கிடும். இது சில்லுகள வித்தியாசம் 2. இதை நாங்கள் முதல்ல போட்டு வச்சுக்கொள்வோம். இது பண்ணின்ற தலைகால் கணக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு விளங்கிட்டு. இப்ப கலந்து கொண்ட வாகன சக்கரங்கள் எண்ணிக்கை தந்துட்டினா 60 சக்கரம் இருக்குது. ஆனா சாரதிகள் எண்ணிக்கை 21. விளங்குங்கோ, ஒரு வாகனத்தை ஒரு ஆள் தான் ஓடலாம். பஸ் 2 பேர் ஓடலாமோ? மோட்டார் சைக்கிள் 2 பேர் ஓடலாமோ? இல்ல. அப்ப வாகனங்கள் எண்ணிக்கையும் சாரதிகள் எண்ணிக்கையும் சமன். அப்ப எங்களுக்கு சாரதிகளை பற்றி கவலை இல்ல. அங்க 21 வாகனம் தான் இருக்கு. அப்ப முதலாவது என்ன செய்வோம்? மொத்த வாகனங்கள் எண்ணிக்கை 21. இந்த 21 வாகனத்தை குறைந்த சில்லுகளை கொண்ட வாகனம், இது படிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பண்ணை தலைகால் கணக்கு தொடர்பான படிமுறை எல்லாமே தெரியும். அப்ப 21 வாகனங்கள் குறைந்த சில்லுகள் மோட்டார் சைக்கிளுக்கு இருக்கு. அப்ப 21 தர 2 42 சில்லுகள். 2வது படிமுறை என்ன செய்ய போறோம்? மொத்த சில்லுகள் எங்களுக்கு தந்திருக்கிறோம் 60. இந்த 60ல இருந்து நான் கண்டுபிடிச்ச இந்த 42 நான் கழிக்க போறேன். கழிச்சா 18. 3வது வழிமுறை என்ன? இந்த 18 இந்த சில்லுகள் என்ற வித்தியாசத்தால நான் வகுக்க போறேனடா. 2ஆல வகுத்தமெண்டா அதிக சில்லை கொண்ட வாகனம் கிடைக்கும். 9 கார்கள். அப்ப மொத்தம் எத்தனை? 21 வாகனம் இருக்குது. அதுல 9 காருண்டா, மிச்சம் இருக்கிற 12 மோட்டார் சைக்கிள். இல்ல எனக்கு இந்த படிமுறை எல்லாம் தெரியாதுன்னு நீங்கள் சொன்னா இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம். நேரம் கடக்க. எப்படி எனக்கு சமன்பாடு ஒன்றும் தெரியாது, நான் இதெல்லாம் படிக்கல சார் நீங்க சொன்னீங்கன்னா இந்த தரப்பட்ட விடைகளை நாங்கள் வச்சுக்கொண்டு பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? மொத்தம் எங்களுக்கு தெரியும் 21 வாகனம் இருக்குன்னு தெரியும், 60 சில் இருக்குன்னு தெரியும். அப்ப மோட்டார் வாகனம் கார் எண்ணிக்கையை கேட்டிருக்கணும். அப்ப 12 காரும் 9 மோட்டார் சைக்கிளும் 21 வாகனம், அது பிரச்சனை இல்லை. காருக்கு 12 தர 4 48 சில்லு, மோட்டார் சைக்கிளுக்கு 9 தர 2 18 சில்லு, கூட்டினா 64 சில்லு. அப்ப விட பிழ. 2வது 9 மோட்டார் சைக்கிள் 9 தர 2 9 மோட்டார் சைக்கிளுக்கு 2 சில்லுப்படி 18 சில்லு இருக்கும். 12 காருக்கு 4 சில்லுப்படி 48 சில்லு இருக்கும். கூட்டினா பிழ 66. 3வது 9 காருக்கு 9 தர 4 36 சில்லு இருக்கும். 12 மோட்டார் சைக்கிளுக்கு 12 தர 2 24 சில் இருக்கும். கூட்டினா 60. பாருங்க, வாகனங்கள் எண்ணிக்கையும் சரி, சில்லுகள் எண்ணிக்கையும் சரி. அப்ப இப்படியும் எங்களால விட கண்டுபிடிக்க முடியும். முதலாவது நாங்க 45 செகண்டுக்குள்ள நாங்கள் செய்க வழி தெரிஞ்சாக்கள் கண்டுபிடிக்கலாம். இதை பெருக்கி பார்த்து போட உங்களுக்கு 1.5 நிமிஷம் தேவை. அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நேரம் தான் முக்கியம். டைம் இஸ் a gold. அந்த 60 நிமிடமும் உங்களுக்கு ஒரு கோல்டு மாதிரி, என்ன பொன்னான நேரங்கள் என்று சொல்லுவோம். அந்த 60 நிமிஷத்துல நாங்கள் நேரத்தை மிச்சம் பிடிக்கிறது தான் மிக முக்கியமானது. ரைட்? ஆயிஷா அமீனா. கீழே உள்ள தரவுகளை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு சரியான விடையை சுற்றி வட்டமிடுக. 4 மாணவர்கள் தங்கள் பாடநூலில் குறித்த பக்கத்திலிருந்து குறிப்பிட்ட பக்கம் வரை வாசித்த பக்கங்கள் கீழிலுள்ள அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. அதிக பக்கங்கள் வாசித்த மாணவன் யார்? சார், விஜயன்.
ரைட். முதல்ல நாங்கள் எத்தனை பக்கங்களை வாசிச்சிருப்பாருன்றது எங்களுக்கு தெரியணும் இல்லையாமா? ஏன்னா அப்ப ஒவ்வொருத்தரும் எத்தனை பக்கங்களை வாசிச்சிருப்பாருன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு தெரியும். வாசித்த பக்கங்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும்டா முடித்த பக்கத்திலிருந்து வாசிக்கத்தவங்க பக்கத்தை கழிச்சிட்டு உண்டா கூட்டணும் எல்லாம். ஏன்னா பிறகு இன்னொன்று சார் நாங்கள் புத்தகங்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறேன் இப்ப வந்து ஏன்னா ஸ்காலர்ஷிப் 10 நாள் இருக்கிற நேரம். அப்ப 137ல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? வாசித்து முடித்த பக்கத்திலிருந்து ஆரம்பித்த பக்கத்தை நாங்கள் கழிக்க போறோம். 26 கழிச்சோம்டா 111, அதோட உண்ட கூட்டினோம்டா 112 பக்கங்களை விஜயன் வாசிச்சிருப்பார். அதே மாதிரி 141 பக்கத்தில இருந்து 59 பக்கத்தை நாங்கள் கழிச்சோம்டா 82ஓட உண்ட கூட்ட போறோம் 83 பக்கம். இனி தனுஜன் 41 பக்கத்தில இருந்து 123 பக்கம் வரைக்கும் வாசிச்சிருக்காரு. அப்ப 123ல இருந்து 41 கழிக்க போறோம் 82 இதுவும் அதோட உண்ட கூட்டினா 83. இனி இவர் 107ல இருந்து 19ல இருந்து 107, அப்ப 107ல இருந்து நாங்கள் 19 நாங்கள் கழிக்க போறோம். கழிச்சா 88, அதோட உண்ட கூட்டினா 89. இதுதான் இவர்கள் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை. இதுதான் இவர்கள் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை. இப்ப கேள்வி, அதிக பக்கங்களை வாசித்த மாணவர் உங்களுக்கு பார்த்தோனே தெரியுது விஜயன். இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்க நினைக்கிறேன். சமனான பக்கங்களை வாசிச்சாக்கள் வேற சூரியனும் தனுஜன். ரைட். இரண்டாவது ரைட். சரியா? சில நேரம் நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுக்கு இந்த முறை கொஞ்சம் பரீட்சை கொஞ்சம் இலகுபடுத்தி வர வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் என்ன இதையும் ஃபேஸ் பண்ண நாங்கள் ரெடியா போகணும். இவ்வளவு கடினமான கணக்கை எதிர்கொள்ள நாங்கள் ரெடியா போகணும். ஐ ஹோப் சில நேரம் உங்களுக்கு பரீட்சை சற்று இலகுவாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜியா வைஷ்ணவி இலகுவா வந்தா கட் அவுட் கூடும், 160 கட் அவுட் வரும். ரைட். சமனான பக்கங்கள் வாசித்த மாணவர்கள் அது சரி, அது யார்? முடிஞ்சாச்சம்மா. சூரியன், தனுஜன். 20. பின்வரும் பாத்திரங்களில் எந்த பாத்திரத்தில் நீர் கூடுதலாக உள்ளது? சீட் சார். ரைட். ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? சொல்லுங்க. அதாவது சார், அதாவது என்ன அந்த தண்ணி போத்தல் இருக்குல்ல, அந்த தண்ணீர் குவளை இருக்குல்ல, அதுல கல் போத்தா தண்ணி மேல வரும். அதனால அந்த தண்ணி குறைய தண்ணி தான் இருக்கு. ஆனா அந்த கல் போத்தனால அது வந்து சமமா இருக்கு மற்ற குவளைகளுக்கு. பிறகு பி பாத்திரத்துக்கு நாங்கள் ஒரு நாங்க பாத்திரம் ஒன்றுக்குள்ள ஒரு பாத்திரம் ஒன்றுக்குள்ள ஃபுல்லா நாங்கள் தண்ணியை ஊத்தி நல்ல முட்டா தண்ணியை ஊத்தி ஒரு பொருள் அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டோம்டா அந்த பொருளின் அளவுக்கு ஏத்த மாதிரி தண்ணி வெளியில வரும். ஓவெல்லாம் ஒரு பொருளண்ட நாங்கள் உள்ள போட்டோம்டா அந்த பொருளின் அளவுக்கு ஏத்த மாதிரி தண்ணி வெளியில விடும். அப்ப இங்க நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? எல்லா பாத்திரத்துக்கையும் சமனான தண்ணியை விட்டு போட்டு ஒரு பொருளை நாங்கள் எல்லாத்துக்களையும் போடுறோம். கல்லு நாங்கள் போட்டிருக்கிறோமல்லோ, அந்த கல்லு உள்ள இருக்கிறதால அந்த கல்லுண்ட அளவுக்கு தண்ணி இல்லை. ஏன்னா அந்த கல்லுக்கு பதிலா தண்ணி இருக்கணும், ஆனா அந்த கல்லுக்கு பதிலா அவ்வளவு தண்ணி இல்லை. இங்க கத்திரிக்கோளுக்கு பதிலா அந்த கத்திரிக்கோளுண்ட அளவுக்கும் உள்ள தண்ணி இல்லை. இங்க பந்துண்ட அளவுக்குள்ள தண்ணி இல்லை. அப்ப இங்க பொருளின் அளவு குட்டியா இருக்கிற தண்ணி அளவு கணக்கு இருக்கு. இங்க இந்த பொருளின் அளவு சின்னனா இருக்கு, இத குட்டி நாணயம் நினைக்கிறேன். அந்த நாணயம் சின்னனா இருக்கிறதால அங்க நாணயத்தின் அளவு சின்ன, அப்ப தண்ணி அதிக அளவில் இருக்கும். அப்ப பாத்திரம் சீல பிள்ளைகள் நீர் அளவு அதிக அளவில் இருக்கு. சரியா? பாத்திரம் சீல தண்ணி அதிக அளவில் இருக்கும். ரைட். பிள்ளைகள் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு இப்படி யதார்த்தமான கேள்விகள்லாம் இப்ப வர்றது கூட முந்தின மாதிரி ஒண்ட கழிச்சு 2 கூட்டி 3ஆல பெருக்கலாம் என்று சொல்லி போகாதீங்கோ.
ரைட். அப்படியெல்லாம் மிக குறைவு பிள்ளைகள் கேள்விகள் அப்படி வாரது சரியான குறைவு. வடிவா திருப்பி திருப்பி சொல்ற பிள்ளைகள் கவனியுங்கோ. யதார்த்தமான கேள்விகள் வரும் பிள்ளைகள் அதுக்கு ரெடியா போகும். சரியா? ஒரு 2 மினிட்ஸ் தரலாம். டக்குனு தண்ணி குடிக்கிறார்கள், குடிச்சிட்டு வாங்க. ஒரு சின்ன பிரேக். ரைட் பிள்ளைகள். ஓகே. ஆதன்யா. ஒரு நகரம் ஒன்றில் இருந்து காலை 10:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:45 வரை ஆட்டோக்களும், காலை 11:25 பிற்பகல் 4 மணி வரை மோட்டார் சைக்கிள்களும், பிற்பகல் 12:10 பிற்பகல் 4:40 வரைக்கும் கார்களும் பயணம் செய்தன எனில் 3 வாகனங்களும் ஒரே நேரத்தில் பயணித்த காலம் எவ்வளவு? சார் 3 மணித்தியாலம் 35 நிமிடங்கள். பழமையா நாங்கள் செய்கிற ஒரு கேள்விகள்ல இதுக்கும் ஒன்றேன. அதாவது ஒரே நேரத்துல நிகழ்ந்த நிகழ்வுகள் தொடர்பாக இங்க கேட்டிருக்கிறோம். அப்ப முதல்ல 3 நேரத்தையும் என்னென்று பார்ப்போம். இங்க காலம 10 மணியில இருந்து பிற்பகல் 3:35 வரைக்கும் ஆட்டோக்கள், காலம 11:25 இருந்து பிற்பகல் 4 மணி வரைக்கும் மோட்டார் சைக்கிளும், பிற்பகல் 12:10 இருந்து பிற்பகல் 4:40 மணி வரைக்கும் கார்களும் பயணம் செய்திருக்கு. அப்ப 3 வாகனம் ஒரே நேரத்துல பயணம் செய்திருந்தா என்ன செய்யணும்? இறுதியாக தொடங்கியதையும் முதலாவதாக நிறைவடைந்ததையும் கண்டுபிடிக்கணும். ஒரு இறுதியாக தொடங்கின கடைசியா தொடங்கினவ, ஆர் முதலாவதா முடிச்சவ. அப்ப ஆர் தொடங்கிய நிகழ்வு எது கடைசியா தொடங்கி இருக்கு? இது காலமா 10:30, இது காலமா 11:25, இது பிற்பகல் 12:10.
அப்ப 12:10 தான் இங்க இறுதியாக தொடங்கின நேரமாக இருக்கு. யார் முதலாவதா முடிச்சது? இவர் 3:45க்கு முடிச்சிருக்கிறார், இவர் 4 மணிக்கு முடிச்சிருக்கிறார், இவர் 4:40க்கு. அப்ப 3:35 தான் என்னவா இருக்க போகுது? இறுதியாக முடிச்சது. அப்ப நாங்கள் 24 மணி நேர கடிகாரத்துல பார்க்கணும். 15:45 கழிச்சமெண்டா 35 நிமிடம், இங்கால 3 நிமிடம், 3 மணத்தியாலம், 3 மணத்தியாலம் 35 நிமிடம் முதலாவது விடு. ரைட். ஒரே நேரத்துல நிகழ்வு நடந்ததை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா ஆர் கடைசியா அந்த நிகழ்வுக்கு வந்த, இப்ப உதாரணமா ஸ்கூலுக்கு கொஞ்சம் வரும் ABCD என்று சொல்லி ஒரு 4 பேர் ஸ்கூலுக்கு வரையினம், ஸ்கூலை விட்டு போயினோம். வெவ்வேறு நேரங்கள்ல வந்திருக்கணும், வெவ்வேறு நேரங்கள்ல போயிருக்கணும். இப்ப கேள்வி 3 பேரும் எவ்வளவு நேரம் ஒண்டா ஸ்கூல்ல இருந்தவல, 4 பேரும் எவ்வளவு நேரம் ஒண்டா ஸ்கூல்ல இருந்தவன்னு கேட்டா ஆர் கடைசியா ஸ்கூலுக்கு வந்தவ, ஆர் முதலாவதா ஸ்கூலை விட்டு வெளியில போனவ. அப்ப முதலாவதா ஸ்கூலை விட்டு வெளியில போனால நேரத்தில இருந்து ஆர் கடைசியா ஸ்கூலுக்கு வந்தவை அவை நேரத்தை கழிக்கும். இது நிறைய விதமான கேள்விகளாக எங்களுக்கு வரும். பவஜன் சொல்லுங்கடா அடுத்த கேள்வி. எஸ். 5 நாட்களும் பாடசாலை உள்ள வாரம் ஒன்று சுமதி தொடர்ச்சியாக 4 நாட்கள் பாடசாலை சென்றார். அவள் பாடசாலை செல்லாத நாள் எதுவாக இருக்கும்? இரண்டாவது சார். எஸ். இரண்டாவது பிள்ளைகள் அதுல சின்ன ஒரு கனெக்ஷன் என்னன்னா, இதுல கீழுள்ள தரவுகள் அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு சரியான விடையை சுத்தி வட்டமிட சொல்லி போட்டிருக்க பிள்ளைகள். இந்த அறிவுறுத்தல் இருக்க பாருங்க, அதான் சரியான விடையை சுற்றி வட்டமிடுக என்று போட்டிருக்கு. அறிவுறுத்தல்கள் கொஞ்சம் கவனமா பாருங்க. நான் அந்த அறிவுறுத்தலை வாசிக்காம விட்டுட்டேன். யாரும் பார்த்தீங்களா அந்த அறிவுறுத்தலை? கீழே உள்ள தரவுகளை அடிப்படையாக கொண்டு சரியான விடை வினாக்களுக்கு சரியான விடையை சுற்றி வட்டமிடுக. அப்ப கோடு போடலாம். ரைட். கோடு போடலாம். கோடு போட்டா பிழை. கோடு போட்டா பிழை. அப்ப 18வதுக்கும் 19வதுக்கும் வட்டம் போடு. சரியா? சரியான விலைக்கு கீழே வட்டத்தை போட்டீங்கன்னாச்சு. இப்ப பவஜனர்களுக்கு வரும். 5 நாட்களும் பாடசாலை உள்ள வாரம் ஒன்றில திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ஸ்கூல் நடந்திருக்கு. 4 நாள் தொடர்ச்சியா பாடசாலைக்கு ஒரு ஆள் போறான். அவ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அவ 4 நாள் தொடர்ச்சியா பாடசாலைக்கு போறான்டா. ஒன்றில் திங்கள்ல இருந்து வியாழன் வரைக்கும் பாடசாலைக்கு போகலாம், வெள்ளி லீவா இருக்கும். அல்லது செவ்வாயில இருந்து வெள்ளி வரைக்கும் அவ பாடசாலைக்கு போகலாம், என திங்கள் லீவா இருக்கு. 2ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தான். அப்ப செல்லாத நாள் எதுவாக இருக்கும்? திங்கட்கிழமையா. இதே அவ 3 நாள் ஸ்கூல் போயிருந்தா, தொடர்ச்சியா 3 நாள் ஸ்கூல் போயிருந்தா கட்டாயமாக பாடசாலை சென்ற நாள் எதுவா இருக்கும்? திங்கள்ல இருந்து புதன் வரைக்கும் போயிருக்கலாம், அல்லது புதன்ல இருந்து வெள்ளி வரைக்கும் போகலாம். கட்டாயமாக சென்ற நாள் புதனாயிருக்கு. ரைட். இப்படி கேள்விகள் நிறைய வந்திருக்கு. சரியா? ரைட். அடுத்த கேள்வி மகதி. கவிசா, ஹலித்த, தத்சரா, அனூப, மயூரி, ஹன்சி ஆகிய 6 பேரும் வட்டமான மேசை ஒன்று சம இடைவெளியில் அமர்ந்துள்ளனர். ஹன்சி கவிசாவின் வலது புறத்திலும் தத்சரா கவிசாவின் இடது புறத்தில் கவிசா அருகில் அமர்ந்துள்ளார். மயூரி அனுபாவிற்கு அருகில் அமர்ந்துள்ள போதிலும் தத்சராவிற்கு நேராக அமரவில்லை. ஹன்சி ஹலித்தாவிற்கு எதிர்நோக்கி அமர்ந்துள்ளார். எனின் கவிசாவிற்கு எதிரே அமர்ந்துள்ளவர் யார்? மயூரி. ரைட். பாப்பா. கவிஷா, ஹலித்தா, தத்சரா, அனுபா, மயூரி, ஹன்சி என்று 6 பேர் இருக்கணும். வட்ட மேசையில இருக்கணும், சம இடவெளியில இருக்கணும். இப்ப இங்க எங்களுக்கு இந்த அமர்வுகள் ஒழுங்கு தந்திருக்கணும்.
எப்பவும் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. எதை இலகுவா கண்டுபிடிக்கலாம்டா எதிர் அமர்வுகளை இதர்வா கண்டுபிடிக்கலாம். எதிரெதிர்ல இருக்கிறாக்கள் அமர்வை இலகுவா கண்டுபிடிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறாக்கள் அமர்வை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது சிரமம். அப்ப இங்க எங்களுக்கு எதிர் அமர்வு ஏதாவது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுவோம். ஹன்சி கவிஷாவின் வலதுபுறத்திலும் சஸ்தரா கவிஷாவின் இடதுபுறத்தில் கவிசா அருகில் அமர்ந்துள்ளார். மயூரி அனுபாவிற்கு அருகில் அமர்ந்துள்ள போதிலும் தத்சராவிற்கு இல்ல எழுத்து பிள்ளைகளுக்கு தத்சராவிற்கு எதிரியாக அமரவில்லை, நேராக அமரவில்லை. ஹன்சி ஹலித்தாவின் எதிர்நோக்கி அமர்ந்துள்ளார் எனின் கவிசாவிற்கு எதிரே அமர்ந்துள்ளவர் யார்? அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல எங்களுக்கு ஒரு எதிர் அமர்வு கொண்டு இருக்குது. ஹன்சி ஹலித்தாவின் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறார். அப்ப நான் போடுறேன் பாருங்க. முதலாவது ஹன்சிட இது வட்ட மேசை என்ற வடிகால பிரச்சனை இல்ல. ஹன்சி ஹலித்தாவுக்கு எதிரில் அமர்ந்திருக்கிறார். ரைட், 2 பேர் அமர்வும் போட்டாச்சு. இனி எங்களுக்கு அடுத்ததா சொல்லி நம்ம பாருங்க. ஹன்சி கவிசாவின் வலதுபுறத்தில். அப்ப இந்த ஹன்சி இருக்கிறாதானே, இந்த ஹன்சி எப்படி இருக்கிறா? கவிசாவின் வலதுபுறத்திலே இருக்கிறார். ரைட். அப்ப அங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கிற இது மேசி என்று சொன்னா அவன் இப்படி இருப்பான். அங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவாக்கு வலது பக்கம் இதுவா இருக்க போது, வலது பக்கம் இதுவா இருக்க போது. அப்ப ஹன்சி கவிசாண்ட வலது பக்கத்திலே இருக்கிறார், இருந்தாச்சு. தத்சரா கவிசாவின் இடதுபுறத்தில். ரைட். அப்ப தத்சரா இங்கால இருக்க போறா. சரியாண்டு பாப்பமா? ரைட். ஹன்சி கவிசாண்ட வலதுபுறத்திலே இருக்கிறா, தத்சரா கவிசாண்ட இடதுபுறத்திலே இருக்கிறார். சரி, இனி அடுத்ததா பாப்போம். மயூரி அனுபாவுக்கு அருகிலே இருந்த போது 2 இடம் தான் மிச்சம் இருக்கு. இந்த 2 இடம் தான் மிச்சம் இருக்கு. இப்ப சொல்லினம் பாருங்க. மயூரி அனுபாவிற்கு அருகில் அமர்ந்துள்ள போதிலும், அப்ப 2 பேரும் இங்க அமர போயிடும். ஒரு இடத்துல அனுபா, இன்னொரு இடத்துல மயூரி அமர்ந்துள்ள போதிலும் தத்சராவிற்கு எதிராக அமரவில்லை. அப்ப மயூரிய பற்றி சொல்லினோம். மயூரி அனுபாவுக்கு பக்கத்துல இருந்திருந்தாலும் தத்சராவுக்கு எதிரில் இருக்கிற இந்த இடத்துல மயூரி அமரேல. அப்ப மயூரி இங்கதான வந்திருக்கிறார், அவக்கு பக்கத்துல அனுபா இருக்கிறார். சரியா? இப்ப கேள்வி என்ன? கவிசாவிற்கு எதிரே அமர்ந்துள்ளவர் யார்? கவிசாவிற்கு எதிர் அமைந்துள்ளது மயூரி. சிம்பிளா போடுறேன். சரியா? மயூரி. அப்ப விழான் நாங்கள் படம் கீறினாத்தாம் விளங்கம், கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருந்தா சரி வரா. ரைட். சம்ரிதா கடிகாரம் காணப்படும் இலக்கங்களுக்கு பதிலாக தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் வரிசையாக எழுதப்பட்டன. எனின் கடிகாரத்தில் ஒரு நாளில் செங்கோணத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தும் உயிரெழுத்துக்கள் யாவை? 2வது விடை சார். 2வது விடையாமா பாப்பமா? ரைட். அப்ப கடிகாரத்துல எல்லாரும் ஒரு பில்ற பிழை என்னடா, எல்லாரும் நாங்க வளமையா கடிகாரம் கீரேக்க 12 என்ன 3 6 9 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இங்க எங்களுக்கு இந்த இலக்கத்துக்கு பதிலா உயிரெழுத்தை பயன்படுத்தி இருக்குன்னு போட்டிருப்பான். இங்க இருந்து தொடங்கலாமா? ஆனாண்டு தொடங்கலாமா? நோ. அப்ப தொடங்க வேண்டியது இங்கே இருந்து. ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவன்னா, ஏனா, ஏயன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவன்னா, அவ்வன். அப்ப கடிகாரத்தில ஒரு நாள்ல செங்கோணங்கள் எப்ப வரப்போகுது? 9 மணி 3 மணி. அப்ப 2ஐயும் குறிக்கிறதுக்கு நிமிடம் உள்ளு 12 இருக்க போது, மணத்தியாலம் உள்ளு 3 9 இருக்க போகுது.
அப்ப நாம் பயன்படுத்த போடும் எழுத்துக்கள் ஈனா, ஐயன்னா, அவ்வண்ணா. சரியான விட 2வது விட. அப்ப எனக்கு ஒரு நாளில செங்கோணத்தை காட்டுற கடிகார நேரம் தெரிஞ்சிருக்கணும். இந்த கடிகாரத்தை நான் சரியா தமிழ்ல கீற தெரிஞ்சிருக்கோம். ஷெசா, ஷெசா. இரும்பு ஒட்டும் தொழிற்சாலை ஒன்றில் 2 கம்பிகளை பொருத்தி ஒட்டுவதற்கு ரூபாய் 80 செலுத்த வேண்டும். 9 கம்பிகளை ஒன்றாக பொருத்துவதற்கு செலவாகும் பணம் எவ்வளவு? 2 கம்பிகளுக்கு 80 ரூபாய்டா சார். ஒரு ஜாயிண்ட்டுக்கு 80 ரூபாய். இப்போ 9 கம்பி துண்டுகள் இருந்தால் 8 ஜாயிண்ட் இருக்கும். இப்போ ஒரு ஜாயிண்ட்டுக்கு 80 ரூபாய்டா 8 ஜாயிண்ட்டுக்கு 640 ரூபாய். எஸ். அப்ப 2 கம்பியை நான் ஒட்டி இருந்தாலும் அங்க ஒட்ட போறது ஒரே ஒரு ஒட்டு. ஒரு ஒட்டுக்கு தான் நான் அங்க 80 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். அப்ப 9 கம்பி துண்டு இப்படி 100 கேள்வி பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். இப்படி 9 கம்பி துண்டுகள் வந்தா அங்க இணைப்புகள் எத்தனை வரப்போகுது பிள்ளைகள்? 8 மட்டும்தான் வரப்போகுது. அப்ப ஒரு ஒட்டுக்கு ஒரு இணைப்புக்கு 80 ரூபாய் என்றா 8 இணைப்புக்கு 8 640 ரூபாவடா. 640 ரூபாய். லியா, லியா. உட்பகம் எஸ் சார். எஸ் எஸ். உட்பகம் தெரியாத பெட்டி ஒன்றில் 4 நீல நிற பேனைகளும் 4 சிவப்பு நிற பேனைகளும் 4 மஞ்சள் நிற பேனைகளும் உள்ளன. பேனைகளை பார்க்காமல் ஒரே நிற பேனைகளை 3 தவறாமல் பெறுவதற்கு பெட்டியிலிருந்து எடுக்க வேண்டிய பேனைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? சார், இதுக்கு 3வது விடை. ரைட். 3வது விடை அப்பன் ராங் ஆன்சர். அப்ப நான் இதே கேள்வி உங்களுக்கு நான் நினைக்கிறேன் 2வதுலயே நான் சொல்லித்தரேன் நினைக்கிறேன் செமினார்ல. இதே கேள்வி நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். உங்களுக்கு ஒரே நிறத்தில பேனை வேணும்னா சும்மா இந்த ஒண்ட கூட்டுறதெல்லாம் சரி வராது. படிவா கவனிங்க. என்னட்ட 4 நீல பேனை இருக்கு, 4 சிவப்பு பேனை இருக்கு, 4 மஞ்சள் பேனை இருக்கு. எத்தனையும் இருக்கட்டும், எத்தனையும் இருக்கட்டும். ஆனா 3 நிறங்கள்ல பேனை இருக்கு. எனக்கு ஒரே நிறத்தில 3 பேனை வேணும். நான் நினைக்கிறேன் ஒரே நேரத்துல 3 பேனை 3 நிறங்களை பற்றி சொல்லியிருக்கேன். 3 நிறங்களை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரே நிற பேனைகள் 3 தவறாமல் பெறுவதற்கு பெட்டியிலிருந்து எடுக்க வேண்டிய பேனைகளை நினைக்கிறேன். பாப்பம் பாருங்க பிள்ளைகள். முதல்ல ஒரு பேணி எடுக்கிறேன். முதல்ல நான் எடுத்த பேனின் நிறம் சிவப்பு. சரிதானே? 2வதா நான் ஒரு பேணி எடுக்கிறேன். அந்த பேனியில நிறம் நீலம். சரிதானே? அது சிவப்பா இருக்கலாம். நான் குறைந்தபட்சம் சொல்றேன். 2வது பேணி எடுக்கிறேன் நீலம். 3வது பேணி எடுக்கிறேன். 3வதா நான் ஒரு பேணி எடுக்கிறேன். அந்த பேனியில நிறம் மஞ்சள். சரி, திருப்பியும் ஒரு பேனை எடுக்கிறேன். திருப்பி பேனை எடுத்தா திருப்பி சிவப்பு பேனை வேணும். ரைட். திருப்பி பேனை எடுக்கிறேன். திருப்பி பேனை எடுத்தா நீல பேனை வரும். திரும்பவும் பேனை எடுக்கிறேன். திரும்பவும் பேனை எடுத்தா மஞ்சள் பேனை வரும். எல்லாத்திலையும் என்னட்ட 2 பேனை கிடைச்சது. எனக்கு ஒரே நிறத்தில 3 பேனை வேணும். சாரி அப்ப நான் கூட விட சரி, நான் 2 நிறம் என்று சொல்லலாம் எடுத்துட்டேன். இல்ல 3 நிறம் இருக்கு. ரைட். அப்ப இனி எனக்கு என்ன நிறம் கிடைச்சாலும் எனக்கு 3 பேனை கிடைச்சு. மஞ்சள் வந்ததுண்டா 3 நிற பேனை வந்துடும். நீலம் பேனை வந்ததுண்டா வந்துடும். சிவப்பு வந்தாலும் ஏன் சார் இப்படி தங்க டேமா வரணுமா? நான் சில நேரம் முதலே நான் எடுத்த 3மே சிவப்பு பேனையா இருந்தா என்ன செய்கிறார்? அது நிச்சயம் இல்லை. நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லிடார். எனக்கு நிச்சயமாக 3ம் ஒரே நிறத்தில வேணும் என்று சொன்னா நான் குறைந்தபட்சம் 7 நிற பேனைகளை எடுக்கணும். சரியா? உங்களோட விடை சரியப்பனா நான் 2 நிறங்கள் அவதானிச்சா 3வது கவனிக்கலாம்.
அடுத்த கேள்வி. அமான் அகமது. அமான் அகமது. ஓம் சார். எஸ். சதுரமுகி ஒன்றினை முடிகோட்டினூடாக மடித்து உருவாக்குவதற்கு பயன்படுத்த முடியாத வெட்டு உரு எது? சார் முதலாவது இட. எஸ். என்ன அப்ப எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒரு நேர்கோட்டில டானாவை கீறி ஏதாவது ஒரு பக்கம் 3 ஏதாவது ஒரு பக்கம் 4 எங்களுக்கு வரும். என்ன ஒரு பக்கம் 4 வந்தா மற்ற பக்கம் 3 வரும், மற்ற பக்கம் 3 வந்தா மற்ற பக்கம் 4 வரும். இப்ப உதாரணமா இந்த பக்கம் கீறுவோம் 1 2 3 4. அப்ப இந்த பக்கம் 4 வந்தா அடுத்த பக்கம் எத்தனை வரணும்? 3. 1 2 3. அப்ப இந்த ஒரு சதுரமுகியை உருவாக்கக்கூடியது. இங்க 1 2 3 4. இந்த பக்கம் 4 வந்துட்டு 1 2 3. இந்த பக்கம் 3. அப்ப இதனால சதுரமுகியை உருவாக்க முடியும். பாருங்க 1 2 3 4. இங்க 4 வந்துட்டு இங்க 1 2 2 தான் வந்துருக்கு. அப்ப இதனால உருவாக்க முடியாத பிள்ளைகள். எனவே இங்க உருவாக்க முடியாதது முதலாவது விடை. ஆஹிர் லஃபீர். இன்னொரு சங்கீத உபகரணங்களை 3 கூட்டங்களாக பிரிக்கலாம். அக்கூட்டங்களை சரியாக காட்டும் விடையை தெரிவு செய்க. இரண்டாவது விடை ஏன் நாதஸ்வரமும் புல்லாங்குழலும் துளைகருவிகள். ரைட். சியும் அதாவது வயலினும் நரம்பு கருவிகள். பியும் எஃப் ட்ரம்மும் மிருதங்கமும் தோற்கருவிகள். அப்ப சரியான விடை என்ன? ஏ டி பி இ பி எஃப் சி இ. இரண்டாவது விடை மிகச்சரியான விடை. ஜிக்ரா சிஃப்ராஸ். மாம்பழம் ஒன்றை வாங்கும் விலைக்கு 3 விளாம்பழங்களை வாங்கலாம். அன்னாசி பழம் ஒன்றை வாங்கும் விலைக்கு 2 மாம்பழங்களை வாங்கலாம். 100க்கு 5 விளாம்பழங்களை வாங்க முடியும் எனில் அன்னாசி பழம் ஒன்றின் விலை உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, மாம்பழம் ஒன்றை வாங்குற விலைக்கு 3 விளாம்பழங்களை வாங்கலாமா? அன்னாசி பழம் ஒன்றை வாங்குற விலைக்கு 2 மாம்பழங்களை வாங்கலாமா? ரூபாய் 100க்கு 5 விளாம்பழங்களை வாங்க முடியும். அப்ப 100 ரூபாய்க்கு 5 விளாம்பழங்களை வாங்கலாம்டா ஒரு விளாம்பழத்தினுடைய விலை 20 ரூபாய். நான் சொல்றது சரிதானே? இப்ப உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் விளாம்பழத்தின் விலை 20 ரூபாய் என்று. மாம்பழம் ஒன்றை வாங்கும் விலைக்கு 3 விளாம்பழங்களை வாங்கலாம். அப்ப 3 விளாம்பழங்களை வாங்க எவ்வளவு உங்களுக்கு வேணும்? ஒரு விளாம்பழம் 20 ரூபாய் என்றா 3 விளாம்பழம் 60 ரூபாய். அப்ப 60 ரூபாய் ஒரு மாம்பழத்தினுடைய விலை. இனி அன்னாசி பழம் ஒன்றை வாங்கும் விலைக்கு 2 மாம்பழங்களை வாங்கலாமா? ஒரு மாம்பழம் 60 ரூபாய். அப்ப 2 மாம்பழம் வாங்குறதுக்கு 120 ரூபாய் எனக்கு வேணும். இந்த 120 ரூபாவுக்கு ஒரு அன்னாசி பழத்தை வாங்கலாம் எங்களுக்கு சொல்லணும். அப்ப அன்னாசி பழத்தினுடைய விலை என்னவாக இருக்கும்? 120 ரூபாவாக இருக்கும்.
சரியா? ரைட். ஓகே, அடுத்த கேள்வி. ஹாதியா 64,050 அட்மிஷன். உங்களைத்தான் ஏதோ மூழ்கி கொண்டிருக்கிறார். சர்திக் சர்திக். சார் எஸ். மோகனிடம் முரளியிடம் மோகனிடமும் முரளியினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 40 வருடங்கள் ஆகும். மோகனின் வயது முரளியின் வயது 4 மடங்காகும். இருந்தது எனில் முரளியின் வயது எத்தனை வருடங்கள் ஆகும்? 8 சார். மோகன்ற வயசு முரளின்ற வயசு 4 மடங்கா? ஓமல்ல. முரளிக்கு 1 வயசா இருந்தா மோகனுக்கு எத்தனை வயசா இருக்கும்? மோகனுக்கு 4 வயசா இருக்கும். நான் சொல்றது சரிதானே? முரளிக்கு மோகனுக்கு முரளிய மாதிரி 4 மடங்கு வயது. அப்ப வயதுகளின் மொத்த மடங்கு எத்தனை? 5. முரளிக்கு 1 மடங்கு, மோகனுக்கு 4 மடங்கு, அப்ப மொத்தம் 5 மடங்கு. இந்த 5 மடங்கு தான் எத்தனை? 40 வயது. அப்ப இந்த 40 நாங்கள் 5ஆல வகுத்தம் என்றா 1 மடங்கினுடைய பெறுமதி எங்களுக்கு கிடைக்கும். 1 மடங்கு என்பது இங்க 8. அப்ப 4 மடங்கு 8 32. அப்ப மொத்த வயது 40. சரிதானே? அப்ப கேட்கப்பட்டது முரளியின் வயது எத்தனை வருடங்கள் ஆகிருமடா? 8 வருடங்கள். நான் நினைக்கிறேன் இப்படி நாங்கள் ஒரு 100 கேள்வி செய்திருப்போம். ரைட்? சரியா? சர்வினா. கீழே தரப்பட்டுள்ள படத்தில் 14 சதுரங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு காணப்படுகின்ற சதுரங்களில் அவற்றை 30 ஆக அதிகரிப்பதற்கு மேலும் எத்தனை சதுரங்கள் சேர்க்க வேண்டும்? 9. பாருங்க பிள்ளைகள், மொத்தம் 30 சேர்க்கணுமாம். இதுல இன்னண்டு 14 சதுரங்கள் வந்திருக்குது. நாங்கள் வளமையா சதுரங்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிற அதே மெத்தட் இல்லையாமா? 1 2 3 1 2 3 3 தர 3 2 தர 2 1 தர 1 3 தர 3 9 2 தர 2 4 1 தர 1 1 கூட்டினா 14 சதுரங்கள். அதைத்தான் நீங்க சொல்லியிருக்கணும். அப்ப 30 சதுரம் வேணுமெண்டா என்ன செய்யணும்? இதுக்கு மேல 4 தர 4 போட்டு பாருங்க. 4 16 மொத்தமா கூட்டினா 30 சதுரங்கள் வரும். அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த வரிசையில 4ஆவதா ஒரு சதுரமும் இந்த வரிசையில 4ஆவதா ஒரு சதுரத்தையும் உருவாக்க வேணுமடா. அவ பாருங்கோ, இதே மாதிரி நான் உருவாக்கினால் இங்க சதுரங்கள் எண்ணிக்கை நிச்சயமாக எத்தனையா இருக்கும்? 30 இருக்கும். அதுக்கு வடிவா கவனிக்கணும் எத்தனை சதுரங்கள் இன்னும் நான் இங்க சேர்க்கணும். 1 2 3 4 5 6 7 7 சதுரங்களை நான் இங்க சேர்த்தா என்னால இங்க 30 சதுரங்களை உருவாக்க முடியும். சரியா? டேனியல், எல்லாம் பாதி பேர் அங்க இங்க முழுசி கொண்டிருக்கிறார். மிஷான் சிறிய அளவில் சிறிய சதுரமுகிகளை கொண்டு ஆக்கப்பட்டுள்ள துன்ம வடிவத்தில் நிகழ்த்தப்பட்டுள்ள பகுதியினூடாக அடுத்த பக்கத்திற்கு துளையிடப்பட்டு சிறிய சதுரமுகி அகற்றப்பட்டது. மூன்றும் முறை வழியை மூடுவதற்காக சிறிய சதுரமுகி வைக்கப்பட்டது. துவாரத்தை முழுமையாக மூடுவதற்கு பயன்படுத்திய சதுரமுகிகளின் எண்ணிக்கை எத்தனை?
8 சரியா? wrong என்று நினைக்கிறேன். ரைட். ஏன் பாருங்க, இந்த பக்கத்தால நான் ஓட்ட போடுறேன், அப்படியே இந்த பக்கத்தால ஓட்ட போட்டேன்னு அப்படியே வந்து வெளிப்பக்கத்தால ஓட்ட வந்துடும். அப்ப மொத்தம் எத்தனை சதுரமுகி குட்டியை நான் ஓட்ட போட போறேன்? இந்த பக்கத்துல இருந்து 1 2 3 4 5, அதாவது இந்த வரிசையில 5 சதுரமுகி குட்டி இல்லாம போகுது. இந்த பக்கத்தால ஓட்ட போட்டு கொண்டு வந்தேன்டா பாருங்க, 1 2 3 சதுரமுகி குட்டி இல்லாம போகுது. அப்படியா? நோ. இந்த பக்கத்தால வரைக்கையும் இந்த பக்கத்தால வரைக்கையும் ஒரு சென்டர்ல ரெண்டுமே பொதுவான சதுரமுகி. பாருங்க, இந்த நடுவால நாங்கள் ஓட்ட போட்டு கொண்டு வரைக்க வார சதுரமுகிக்கும் இதால ஓட்ட போட்டு கொண்டு வரைக்க வார சதுரமுகிக்கும் ஒரு பொதுவான குட்டி ஒன்று வரப்போகுது. ஒரு குட்டி பொது. அப்ப நான் இந்த பக்கத்தால 5 சதுரமுகி குட்டியை வச்சு அடைச்சா இந்த பக்கமும் இதுக்கு எதிர்பக்கமும் அடைச்சா காணும், நடுவில் இருக்கிற பக்கம் அடைக்க தேவையில்லை. அப்ப மொத்தம் 7 குட்டிகள் எனக்கு இருந்தால் போதுமானது. மொத்தம் 7 குட்டிகள் போதுமானது. பாத்தீங்களா? அப்ப 7 குட்டிகள் போதுமானது. அடுத்த கேள்வி. சன்ஹா, நீ தவறுதா? கீழே தரப்பட்டுள்ள சக்கரத்தில் வெளியில் உள்ள சக்கரம் வலது பக்கமாகவும் உள்ளே இருக்கின்ற சக்கரம் இடது பக்கமாகவும் சுற்ற முடியும். அதனை அடிப்படையாக கொண்டு கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை தருக. இங்கு உள்ளே இருக்கின்ற இரு சக்கரங்களும் 5 இடங்கள் சுற்றிய உள்ளே போது என்றதை வெட்டி விடுங்கடா. ரைட். சுற்றிய போது பச்சை நிறத்திற்கு வெளியே இருக்கும் இலக்கம் யாது? சார் 10. ரைட். அப்ப இங்க இருக்கிற 2 சக்கரமும் 5 இடங்கள் சுத்த போது அப்ப பச்சையை பற்றி கேட்கணும். அப்ப பச்சையை பற்றி கேட்கிறோம்னா வடிவாக்கவனிங்க 5 இடம் சுத்த போது எப்படி வெளிப்பக்கமா இருக்கிற என்ன நடக்க போகுது? வெளியில உள்ள சக்கரம் வலப்பக்கமா சுத்த போகுது. அப்ப வலப்பக்கமா சுத்த போதுன்னா இந்த இலக்கங்கள் வந்து இந்த பக்கத்துக்கு சுத்த போகுது, கடிகாரம் உள்ளுக்கு. உள்ள இருக்கிறது இடப்பக்கமா சுத்ததுன்னா கடிகாரத்துக்கு எதிர்பக்கமா சுத்த போகுது. அப்ப பாருங்க, பச்சை நிறத்துக்கு வெளியில இருக்கிற இலக்கம் என்னன்னு கேட்கிறோம். அப்ப நாங்கள் உள்பக்கத்தை முதல்ல சுத்துவோம், கடிகாரத்துக்கு எதிர்பக்கமா பச்சையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பச்சை இங்க வரப்போகுது 1 2 3 4 5. அப்ப இங்க பச்சை வருதுண்டா, வடிவா கவனிங்கோ. இந்த இடத்துக்கு பச்சை வருதுண்டா, இந்த இடத்தில இந்த எந்த இலக்கம் வரப்போகுது? ஏன் கடிகாரம் உள்ள எந்த திசையில சுடுதோ அந்த திசையில வெளிப்பக்கம் சுத்த போகுது. அப்ப எந்த இலக்கம் இங்க வரப்போகுது பாருங்க. இது 5வது இலக்கமா இருந்தா ரைட் 5 பாருங்க, 1 2 3 4 5. அப்ப 20 பார்ப்போம். ரைட், 20 முதலாவது இடத்துக்கு வரப்போகுது, 2வது இடத்துக்கு வரப்போகுது, 3வது இடத்துக்கு வரப்போகுது, 4வது இடத்துக்கு வரப்போகுது, 5வது இடத்துக்கு வரப்போகுது. அப்ப இந்த 20 என்றவர் தான் பச்சைக்கு நீரா நிக்க போறார். எனவே முதலாவது விடை பிள்ளைகள் சரியான விடையாக இருக்கும். ரைட். இப்ப அடுத்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். என்ன கேள்வி கேட்டுக்கிறோம் பாருங்க பிள்ளைகள். மேலே தரப்பட்ட சக்கரத்தின் அமைப்பின்படி வெளிச்சக்கரத்தில் மட்டும் 6 இடங்கள் சுற்றி விட்டு நிறுத்திய பின்னர் இலக்கம் 30க்கு முன்னால் இருக்க வேண்டிய வர்ணம் என்ன? அப்ப 6 இடம் பாபம் 1 2 3 4 5 6. அப்ப என்ன? சிவப்பு. சிவப்பு அவ்வளவு. இஸ்மா 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 எஸ் சார். எஸ். இந்த உருக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள சமச்சீர் அச்சுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து ஒழுங்கில் அவ்வுருக்கள் வரிசைப்படுத்துள்ள விடையை தெரிவு செய்க. சார் அருகோணிக்கு 6. அருகோணிக்கு 6. எஸ்.
இப்படி இப்படி சதுரத்துக்கு இப்படி 4 இப்படி 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 அப்ப மொத்தம் 6 வரும். சதுரத்துக்கு 4 4 செவ்வகத்துக்கு 2 2 இந்த உருவத்துக்கு டி 1. உருவுக்கொண்டு எஸ், இரண்டாவது விடை. இரண்டாவது விடை. அப்ப டி சி பி ஏ இரண்டாவது விடை. ரைட், குட். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. என்ன கஹாஷியா என்ன ஏதோ வித்தியாசம் இருக்கு. ரைட், ஷஸ்மா ஜஸ்மின். ஷஸ்மா ஜஸ்மின் அக்கா எனக்கு சிவப்பு மஞ்சள் நிற பூக்கள் சம அளவில் கொடுத்தார். தங்கையும் என்னிடம் உள்ள பூவின் அரை பங்கு குறிப்பிட்ட 2 நிறங்களில் அக்காவுக்கு கொடுத்தார். எங்கள் இருவருக்கும் கிடைத்த பூக்களின் எண்ணிக்கை 24. எனக்கு கிடைத்த சிவப்பு நிற பூக்கள் எத்தனை? இரண்டாவது விடை. ரைட், அப்ப அக்கா எனக்கு சிவப்பு மஞ்சள் நிற பூக்கள் வந்து சம அளவில கொடுக்கிறா என்ற இன்னகரத்து. சிவப்பும் மஞ்சளும் சம எண்ணிக்கையில இருக்கு. தங்கையும் என்னிடம் உள்ள பூவின் அரை பங்கு குறிப்பிட்ட 2 நிறங்களில் அக்காக்கு கொடுத்தார். இப்ப இதமா எனக்கு 10 தந்தா அக்காக்கு 5, எனக்கு 10 தந்தா அக்காக்கு 5. அதாவது என்னிடம் இருக்கிற பங்குண்ட அரைவாசி பங்கு அக்காக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது என்னட்ட 2 இருந்தா அக்காக்கு 1 கொடுக்கப்பட்டது. அப்ப 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட மொத்த பங்கு 3. அப்ப இருவருக்கும் கிடைத்த பூக்களின் எண்ணிக்கை 24. அந்த 3 மடங்கு 24. அந்த 3 மடங்கு 24. ஏன் எனக்கு 2 கிடைச்சிருந்தா அக்கா கொண்டு கிடைச்சிருக்குமே. பாருங்க, என்னிடம் உள்ள பூவின் அரை பங்கு குறிப்பிட்ட 2 நிறங்களில் அக்காவுக்கு கொடுத்தார். அப்ப என்னட்ட எத்தனை இருக்கோ அதுண்ட அரைவாசி அக்காவுக்கு கொடுக்கப்பட்டார். அப்ப எனக்கு என்னட்ட 2 இருந்தா அக்கா 2, என்னட்ட 4 இருந்தா அக்காவுக்கு 2. அப்ப மொத்த மடங்கு 3. அதோட பெருமதி சொல்லிட்டு நம்மளோ எனக்கு கிடைச்ச, அதாவது எங்கள் 2 பேருக்குமா மொத்தமா 24 பூ கிடைச்சிருக்கு. அப்ப அதுல ஒரு பங்கு எத்தனை? 8. 24 3ஆல வகுக்க போறோம். 24 3ஆல வகுத்தா ஒரு பங்கு 8, 2 பங்கு 16. அப்ப எனக்கு கிடைச்ச பூக்களின் எண்ணிக்கை 16. எங்களுக்கு சொல்லி போட்டினம் சிவப்பும் மஞ்சளும் சம எண்ணிக்கை. அப்ப 16 பூவில 8 பூ சிவப்பா இருக்கும், 8 பூ மஞ்சளா இருக்கும். கேட்ட கேள்வி, எனக்கு கிடைத்த சிவப்பு பூக்களின் எண்ணிக்கை எத்தனை? 8. எனக்கு கிடைத்த சிவப்பு பூக்களின் எண்ணிக்கை 8. ரைட், அடுத்த கேள்வி நான் சொல்லுறேன் பிள்ளைகள். நேரம் கொஞ்சம் மட்டுமட்டா இருக்கு, உங்களுக்கும் கொஞ்சம் ஏன்னா டயர்டா இருக்கு. 9, 3, 6, 4 எழுதப்பட்ட 4 அட்டைகள் காணப்படுகின்றன. எழுமாற்றாக ஒரு தடவைக்கு 2 அட்டைகள் எடுக்கப்பட்டு ஈரிலக்க எண்கள் ஆக்கப்பட்டன. அவ்வாறு ஆக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று வேறுபட்ட எத்தனை எண் ஜோடிகள்? ஒரு பிரச்சனையும் இல்ல பிள்ளைகள். இது என்னவா இருக்க போகுது? என்ன? கைகுலுக்கல், கைகுலுக்கல், சோடி சேர்த்தல். அப்ப 4 அட்டைகள் இருக்குது. 4க்கு முதல் எண் 3, முன்னாங்கு 12 பிள்ளைகள். ரைட், 12 2ஆல வகுத்தம் என்றா 6. 6 ஈரிலக்க எண் சோடிகள் எங்களால உருவாக்கி கொள்ள முடியும். ஒரு நிமிஷம் இல்லையா, இது ஈரிலக்க எண்கள் எல்லாம் கேட்டு கிடக்கு. 12 ஈரிலக்க எண்களா? இது 12 எண்களை உருவாக்கி கொள்ள முடியும் பிள்ளைகளா? 12 எண்களா? என்ற ஈரிலக்க எண்கள் எல்லாம். எனவே 12 எண்களை எங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். 12 எண்கள் பிள்ளைகளா? 12 எண்கள், 6 இல்ல, 12 எண்கள். சரியானா? ஏண்ட ஈரிலக்க எண்கள் எல்லாம் கேட்டு கிடக்கு. 12 எண்கள். அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். தரப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் வினாக்களுக்கு விடைய திரட்டாம். பசிந்து, கசுன், ஜனித், தாரக, நுவன் என்று 5 பாடசாலை மாணவர் இருக்கிறோம்.
பசிந்து நுவனிடம் நீல நிற புத்தக பையும் ஏனியோரிடம் கருப்பு நிற புத்தக பையும் இருக்கிறது. ரைட், அப்ப அதை நோட் பண்ணிக்கொள்ளுவா. பசிந்தூட்டையும் நுவனிட்டையும் நீல நிற புத்தக பை. பசிந்து மற்றது நுவன் நீல நிற புத்தக பை இருக்குது. மற்ற எல்லார்ட்டையுமே கருப்பு நிற புத்தக பை இருக்கு. கருப்பு நிறம். பசிந்து தாரகை இருவரினதும் பைகளில் சிவப்பு நிற வட்ட வடிவிலான சின்னமும். ரைட், அப்ப இனி அடுத்ததை பார்ப்போம். என்னங்களுக்கு சொல்லி நிற்கிறோம், பசிந்துவும் தாரக 2 பேருட்டையும் பையிலையா சிவப்பு நிற வட்ட வடிவமா. அப்ப பசிந்துக்கு சிவப்பு வட்ட வடிவம், தாரக சிவப்பு வட்ட வடிவம். ரைட், வட்ட வடிவிலான சின்னமும் நுவன் கசுன் ஆகியோரின் பைகளில் மஞ்சள் நிற முக்கோண வடிவம். ரைட், நுவன் இங்க இருக்கிறார், நுவன் இங்க இருக்கிறார், முக்கோண வடிவம். அதே மாதிரி கசுன் முக்கோண வடிவம். ரைட், வடிவிலான சின்னமும் ஒட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சிவப்பு நிற வட்ட வடிவமும் நீல நிற புத்தக பையும் உடையவர். அப்ப சிவப்பு நிற வட்ட வடிவம் நீல நிற புத்தக பை ஆர்கிட்ட இருக்கு, பசிந்து விட்டை இருக்கு. பசிந்து விட்டை இருக்கு. அப்படியே அறிவுறுத்தலை பின்பற்றி அடையாளம் போட்டோம்டா சரி. அறிவுறுத்தலை பின்பற்றி அடையாளம் போட்டோம்டா சரி. நான் அழிச்சு போட்டேன். மேலே தரப்பட்ட தகவலின் அடிப்படையில் தெளிவான கூற்று. நான் திருப்பி போடணும் போல இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பசிந்து நுவன் அதே மாதிரி மெத்தாக்கள்கிட்ட கருப்பா. ரெண்டாவது கேள்வியை நான் கவனிக்க. அடுத்தது சிவப்பு நிறம் பசிந்து தாரக, பசிந்து தாரக சிவப்பு, மற்றாலிட்ட மஞ்சள் நிற முக்கோணம் நுவன், நுவன் மற்றது கசும். இப்ப கேள்விக்கு வருவோம். மேலே தரப்பட்ட தகவல் அடிப்படையில் பிழையான கூற்று. நுவனிடம் மஞ்சள் நிற முக்கோண வடிவிலான நீல புத்தகம் இருக்கா. நுவனிடம் மஞ்சள் நிற முக்கோண வடிவிலான நீல நிற புத்தக பை இருக்கா. சரி, மஞ்சள் நிற முக்கோண வடிவில் இருக்கு, அதுக்கு நீல நிற புத்தக பை இருக்கு. சரி, தாரகவிடம் சிவப்பு நிற சின்னமுடைய கருப்பு புத்தக பை இருக்கா. தாரக சிவப்பு நிற சிவப்பு நிற சின்னமுடைய கருப்பு நிற புத்தக பை இருக்கு. சரி, ஜனித்திடம் நீல நிற முக்கோண வடிவ கருப்பு புத்தக பை இருக்கா. அப்படி இருக்குமா? நீல நிற முக்கோண வடிவம் ஏதாவது இருக்குதா? இல்லை. எனவே மூன்றாவது விட இங்க சரியான விட அது பிழையான கூற்று. சரியா கேட்ட கேள்வி பிழையான கூற்று. அப்படியே தரவா அப்படியே நாங்க பார்த்தோம்னா சரி. இறுதி கேள்வி விளையால் அலங்காரம் ஒன்றில் உள்ள சிவப்பு பச்சை நீளமாகிய நிற மின்குமிழ்கள் வெவ்வேறு நேர இடைவெளியில் ஒளிர்கின்றன. சிவப்பு நிறம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, பச்சை நிறம் 15 நிமிடங்களுக்கு ஒருக்கா, நீல நிறம் 30 நிமிடங்களுக்கு ஒருக்கா ஒளிது. அப்ப நாங்கள் பார்க்கணும், போமாசி பார்க்கணும். ரைட், உங்களுக்கு சிம்பிளா தெரியும். இந்த 3 பேருமே 30 நிமிஷத்துக்கு வருவினம். ஓமெல்லாம் 10 நிமிஷமும் 30 சந்திக்கும், 15 நிமிடமும் 30 சந்திக்கும். அப்ப நிச்சயமா 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா இவ ஒளிவினம். அப்ப இவை மூன்றும் 2:30க்கு ஒரே தடவையில ஒளிது. அப்ப 2:30க்கு ஒரே தடவையில ஒளிர்ந்தா அடுத்து எத்தனை மணிக்கு ஒளிரும்? இன்னொரு 30 நிமிஷத்துல ஒளிரும், பிற்பகல் 3 மணிக்கு. பொமாசி பார்க்க தெரியும் பிள்ளைகளுக்கு. இதுக்கு பொமாசி பார்க்க விளையாட ஈஸியா இருக்கு எங்களுக்கு பார்க்க. எனவே செய்யலாம். சரியா? அப்ப 40க்கு நீங்க உங்களுடைய வாலுவேஷனை பார்த்துக் கொள்ளலாம் பிள்ளைகள். உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும்.
வீட்டில் இருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்.